போதும். ஏன்டி கத்துறீங்க கண்ணால? வாங்க மாம்ஸ் என்ன பண்ணிட்டுருக்க பார்க்கலாமா? பார்ப்போமே. ஓகே வாங்க. கத்தாத மடி, கத்தாத மடி. டாடி முக்கியமான வேலை செய்கிறான். டாடி இப்பயா? டாடி இது ஒரு ஃபயர் பக்குன்னு எரியுமா டாடி? நீ வந்து தான் ஆகணும் டாடினா அதுங்க அப்படி தான் கத்தும். ஏன் பிளர்ராக இருக்குது ஃபோனில் கேமரா? ஏன் பிளர்ராக இருக்குது? இப்போ ஐ திங்க் ஓகே. மாம்ச நேரத்தில் சேர்த்து விட்டுட்டு இதை கொளுத்துண்டு. ஹாய் சந்தோஷ், வா கண்ணா. ஹாய்ப்பா, ஹலோ. சாப்பிட்டியா சந்தோஷ்? மாம்ஸு தொடப்பத்தை எடுத்துக்கிட்டாருன்னா வேலையை ஆரம்பிச்சிடுவார். வீட்டை க்ளீன் பண்ணுறேன், இதை க்ளீன் பண்ணுறேன். இவங்களாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க. இப்போ தான் கீழே போயிட்டு வந்த மாதிரி பாருங்க. சந்தோஷ் ஒருத்தர் வெயிட் பண்ணுறாங்க மம்மமுக்கு. மாம்ஸு பெருக்கமாக வந்து தரமாட்டார். இங்கே பாரு, இங்கே ஒருத்தர் பக்கத்து இது, இங்கே பாரு, இதில் ஒரு எட்டி பார்த்துட்டு. நல்லா இருக்கேன் சந்தோஷ், நீ எப்படி இருக்க? ஆமாம் சந்தோஷ், மாமா தான் பார்க்குறாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. மாமா தானே செய்கிறாரு, நான் என்ன பண்ணிட்டோம். ஆக்சுவலாக வந்து நான் செய்கிறேன்னு தான் சொன்னேன். மாமா வேண்டாம், நீ வேலைக்கு போகிறல, அது போதும், நீ இதெல்லாம் செய்யாத, நான் செஞ்சுக்கிறேன்னு செய்கிறாரு. உண்மையிலே எனக்காக அதிகமாக வேலை செய்கிறது யாருன்னா மாமா தான். வேலைக்கு போனப்போ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போது வந்து வேறு மாதிரி. பட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் மாமா தான், எல்லாமே மாமா தான். சமைப்பேன், சம்டைம் வந்து சமையலும் அவங்களே ஹெல்ப் பண்ணிடுவாங்க, சாதம் வச்சுருவாங்க. வேறு யார் இருக்கா? கண்டிப்பாக சந்தோஷ், உண்மை தான். என்ன சொல்கிறது, அளவு கடந்த பாசம் மாமாக்கே மேலே, அது மறுக்க முடியாதுல்ல, சொல்லி தான் நான் ஆகணும். உண்மை தான். இன்றைக்கி நேற்று கிடையாது, எப்பயுமே. கவலைப்படாத, நல்ல பொண்ணாக தான் வரும், அதெல்லாம் நீ கவலைப்படாது. ஒரே ஒரு விஷயந்தான் சந்தோஷம், அவங்க தான் செய்யணும், நம்ம எதுவும் நினைக்கூட சந்தோஷம். நம்மளால் முடியுதா, வாட் எவர் என்னால் முடியும், ஐ கான் டூ இட், அது மாதிரி சொல்லி நீ செஞ்சிடணும், அவ்வளோதான். எதுக்குமே நீ எதிர்பார்க்கக்கூடாது அவங்கள. இப்போ ஒரு தண்ணி கூட வந்து தண்ணி கேட்குறியா, ஒரு வாட்டி உனக்கு அவங்க எடுத்துறாங்கன்னா நீ ஒரு 2 வாட்டி கூட யோசிக்காமல் தயங்காமல் எடுத்து கொடுத்துடணும். நான் நீ ஒரு வாட்டி தான் செஞ்சேன், நான் ஒரு வாட்டி தான் செய்வேன், நீ செய்யலை, நான் அந்த மாதிரி வேண்டாம். அந்த மாதிரி நினச்சாதான் அங்கே கஷ்டமே. அதுக்காக நான் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கேன்னா கேட்டால் கிடையாது. ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன், நம்மளை அறியாமல் சொல்லி தெரியறது இல்லை சந்தோஷ், நம்மளை அறியாமலே புரிஞ்சுக்கிறது இல்லை. அவனும் நமக்காக இவ்வளோ செய்கிறானே, நம்ம செய்யணும், இவளும் நமக்காக இவ்வளோ செய்கிறாள், நம்ம செய்யணும். அது அந்த புரிதல் வரணும்னா நம்மக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு வரணும். அது மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, தனக்குள்ளே இருந்தால் தான் அப்புறம் அவங்களுக்கும் வரும் நான் நினைக்கிறேன். நான் அப்படி தான் நான் நினைக்கிறேன் எப்பயுமே. இப்போ மாமா, இப்போ நான் உன்ட்ட வீடியோவில் காட்டினா கூட நான் ஒரு தொடப்பம் எடுத்துகிட்டு தான் வந்தேன். ஏன்னா மாமா பெருக்க விடுறதுல எனக்கும் விருப்பம் இல்லை. பட் இருந்தாலும் மாம்ஸ் என்ன சொன்னார், வேண்டாம் நீ போ, நான் பெருக்கிட்டு வரேன்னாங்க. சரி ஓகே, திருப்பி சொன்னாங்க. சரி ஓகே, அவங்களே பண்ணுறோம், நம்ம லைவாச்சும் போடணும், நான் வந்துட்டேன். ஒருவேளை நான் லைவ் போடலைன்னா மாமா கூட தான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். சமையல சந்தோஷ் ஒன்றும் செய்யலை சந்தோஷ். காலையில் நேற்று சமைச்சதே இருந்தது, ரசம், சிக்கன் தொக்கு. நேற்று இல்லை, நேற்று என்ன செஞ்சேன், நேற்று வந்து சாம்பார் வச்சுருந்தேன், அதுவும் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் வச்சுட்டு அதுவே போதும் அப்படின்ட்டு அதோடு விட்டுட்டேன். சமைக்கலை ஆக்சுவலாக எதுவுமே நான். இப்போ தான் சமைக்கணும் ஆக்சுவலாக. காலையிலேருந்து இன்றைக்கி மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு தூக்கம், நல்லா தூங்கிட்டேன். தூக்கம்னா தூக்கம், உங்கள் வீட்டு தூக்கம் எங்கள் வீட்டு தூக்கம் இல்லை, ஊறப்பட்ட தூக்கம். அப்படி தூங்கினேன். சாப்பிட்டேன், எந்திரிச்சேன், படுத்துட்டேன். அப்படி ஒரு தூக்கம் தூங்கினேன்.